இந்த கட்சி எப்படி வளர்ந்தது என்றே அவர்களுக்கெல்லாம் தெரியாது. உதவி செய்து வருகின்ற என்னை வேலை வெட்டி இல்லாதவன் என்று என்னை பாசமோடு அழைத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்கிறார், புரிந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இன்றைக்கு அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பணியாற்ற முடியுமா? உங்களை எல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் சொன்னால் என்னுடைய சேவைகளுக்கெல்லாம் புதிய அங்கீகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தார்கள், சேவையை போற்றினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் சேவையை செய்பவனை வேலை வெட்டி இல்லாதவன் என்று ஒரு புதிய பார்வை, புதிய அதற்கு ஒரு ஆபரணம் என்று சொல்லலாம், அதை சொல்லி இருக்கிறார் என்றால் இவருக்கு சேவையை பற்றியோ அல்லது மனித நேயத்தை பற்றியோ அல்லது சமூக அக்கறையை பற்றியோ எதுவும் இல்லாமல் தனக்காக தன் குடும்பத்திற்காக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆளுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்து ஆளுமை புரட்சி தலைவி அம்மா. இந்த இருவரும் என்னை பாராட்டி என்னுடைய தியாகத்தையும் என்னுடைய நேர்மையையும் அறம் சார்ந்த வாழ்வையும் சேவை நிறைந்த செயலையும் போற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் இவர் வேலையில்லா என்ன சொன்னாரு, வேலையில்லா வெட்டி வேலை வெட்டி இல்லாதவர். இந்த வேலை வெட்டி இல்லாதவர் என்ன சாதித்தார்? இந்த கட்சி எப்படி வளர்ந்தது என்றே அவர்களுக்கெல்லாம் தெரியாது. எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கொடுத்தார்கள் என்பதை இந்த பத்திரிகை செய்தியில் வந்த விளம்பரமும் அந்த கூட்டத்தில் எனக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் வழங்கிய கௌரவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பெருமைகளையும் சிறப்புகளையும் நான் பெற்றேன் என்றால் எப்படிப்பட்ட பணிகளை, எப்படிப்பட்ட கட்சி தலைவர்களின் பேரன்பை பெற்றிருந்தேன் என்பதற்கு இதுவே சான்று. இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவி அம்மா யார், இந்த இயக்கம் எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி பயணிக்கிறது என்று கட்சியில் இருக்கின்ற இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்முடைய பத்திரிகை நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புரிதல் இருக்கும். நான் செய்திருக்கின்ற பணிகளை எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் செய்த பணி என்று சொல்லுகிறார். இது சரியா என்பதை உங்களுடைய முடிவுக்கே நான் எந்த கருத்தும் சொல்லலை. அதை பற்றிய அபிப்பிராயங்களை நீங்களே சொல்லுங்கள். திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த எம்ஜி ராஜ் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கேளுங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு அந்த நகலெடுத்தலில் பயன்பெற்றார்கள் என்று. ஆக இப்படி சேவைகளை பிரதானப்படுத்தி இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும்
உதவி செய்து வருகின்ற என்னை வேலை வெட்டி இல்லாதவன் என்று என்னை பாசமோடு அழைத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தகைய பண்புகளை பெற்றிருக்கிறார், புரிந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இந்த மனிதநேயம் இலவச கல்வி அறக்கட்டளை 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2006இல் முறைப்படி செயல்படுகின்ற அந்த காரியத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள். இந்த மனிதநேய அறக்கட்டளை சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அறக்கட்டளையின் வாயிலாக சும்மா என்ன நீங்களாம் மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுக்காகத்தான் எவ்வளவு பேர்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்ற செய்தியை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலை வெட்டி இல்லாதவர் என்று சொன்ன காரணத்தினால் அதை இன்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசியலை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்றால் இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பணியாற்ற முடியுமா? சேவையை சக மனிதனுக்காக உதவி செய்வதை வேலை வெட்டி இல்லாதவன் செயல் என்று சான்றிதழ் கொடுக்கிறார் என்றால் இவர் எத்தகைய வன்மமான சுயநலமிக்க பொது வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒருவர் என்பதை இந்த சான்றுகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களை பற்றி இவர்களுடைய செயல்களை பற்றி முழுக்க அறிந்தவன் தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். நான் இந்த கட்சியை நேசிப்பவன், இந்த கட்சியை உயிராக நினைப்பவன். உங்களையெல்லாம் விமர்சனம் செய்தால் இந்த கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டு விடுமே என்ற காரணத்திற்காக நான் அமைதியாக இருக்கிறேன். இனி ஒரு முறை இப்படிப்பட்ட கருத்துக்களை பொதுவெளியில் சொன்னால் அதோட சரி. அதிமுகவினுடைய முதல் தியாகி என்னை பார்த்து வேலை வெட்டி இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே, நான் இன்னும் நாவை அடக்கி கொண்டு பேசுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் இவர்களை விமர்சித்தால் இந்த கட்சியை விமர்சிப்பதாகுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு நேர்மையான தூய்மையான அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும், இடையூறு இல்லாமல் போய் சேர வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை நடக்க வேண்டும். இந்த கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. பொதுமக்களும் தொண்டர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு யாரோ சில சுயநலவாதிகளால் சீரழிந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த வேண்டுகோள், அதற்காகத்தான் இந்த கோரிக்கை. பாஜகவோடு ஏன் கூட்டணி வைக்க வேண்டும்? அதை கேளுங்கள், விவாதிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 21 கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இன்று இருப்பதைப் போல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் இன்றைக்கு அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்தால் இன்றைக்கு 26 இடங்களுக்கு மேல் கிடைத்திருக்கும். அப்படி 26 இடங்கள் கிடைத்திருந்தால் அதிமுகவிற்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருப்பார்கள். அப்படி 2 அமைச்சர்கள் கிடைத்திருந்தால்
இந்த கட்சி எவ்வளோ வலிமையாக இருந்திருக்கும். இந்த ஆய்வு செய்யுங்கள், இதை சிந்தியுங்கள் என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத எப்படிப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது அச்சமாக இருக்கிறது.